லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35 முதல் 48 முடிய. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்து இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த உவமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ எல்லாருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்குள்ள எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால் அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மையில்லாதவர்களோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷன் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக பள்ளத்தை எடுத்து போனாரோ அப்படியே மீண்டும் வருவார் என்று வசனத்தில் போட்டிருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கணும். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இயேசு வருகை பற்றி இதில் போட்டிருக்கு. அப்போ வருகிற வேளையில் எல்லாரும் உஜாராக இருக்கணும், தூங்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு ஆள் காலையில் வந்தார், மனைக்கு சரியாக ஆகலை, சில விடுதலை ஆகும். அப்போ எப்பொழுது விடுதலை ஆகும் இது காத்து தெரியல. எப்போ விடுதலை ஆகும்? வசனம் மற்ற தொடரும். கர்த்தர் தொட்டால் உடல் குணமாகும். தொடும்போது விலகக்கூடாது. இதே போல இயேசுகுமாரன் வருவார். கல்யாணத்தை முடிச்சு போனவர் வருவார். அதான் போய் உடனே போட்டார். உங்களிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு எப்படி வானத்துக்கு அண்ணாந்து போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று லூக்கா சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது அறியாமல் உணர்வு இல்லாமல் கேட்குற ஒன்று சரியில்லையா, ஒன்று விசுவாசம் சரியில்லை. நல்ல உணர்வு வேணும், வசனம் உணர்ச்சி வேணும். உங்களிடத்திலிருந்து எப்படி பருவத்தை ஏறி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இன்னும் போட்டு தெளிவாக போட்டிருக்கா போடலையா?
வருவாரா வரமாட்டாரா? வரும்போது எதை காணணும்? விசுவாசத்தை காணணும். அப்படியே மூஞ்சி தூக்கிட்டோ சொன்ன அளவு குறித்து கப்பை முனைச்சி பார்த்துட்டோ இருந்தால் கத்த கிரீஸ்டியில் அவனுக்கு நான் தண்டிக்க தான் வருவார். வசனத்தை கருத்தை புரிஞ்சு மனசில் வச்சுருக்கணும். எப்போ வருவோன்னு சொல்லலை. இயேசு வருகை 2 பேர் மராத்துல வந்தார், அவங்கள மன்னித்தார், நோயில் குணமாக்குறார். இப்போ 2வது தடவை வரப்போகிறார். அதுக்கு அப்போஸ்தலர் புத்தகம் 1வது அதிகாரம் 12. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். கலிலேயராகிய மனுஷரே, கலிலேயன்னா படியாதவர் அர்த்தம். யாருக்கு சந்தேகம் வரும்? முன்ன அறியாதவர்களுக்கு சந்தேகம். கலிலேயர்கள் ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி பலது ஏறி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். மறுபடியும் சின்ன தாமதம் பண்ணார். இதுக்கு 2-3 உதாரணம் கொடுத்துருக்காரு. அதில் அந்த லூக்கா சொல்ல நம்ம எடுத்துருக்கோம். ஈஸ்டு பகைக்கிற வகை ஐயா அப்படி வருகிறவர்களை எல்லாம் இருந்த வண்ணமாக இருக்குமா எப்படிங்க? இது சொல்றதுக்கு நேரம் ஆகும். எப்போ வருவான்னு சொல்லலை, என்னைக்கு வருவான்னு சொல்லலை, எத்தனை நாள் ஆகும்னு சொல்லலை. அப்போ கர்த்தர் வருகை இல்லை. யார் போவா? யார் போகலாம்? கர்த்தர் ராஜ்யத்தை பிரவேசிக்கணும். யார் பிரவேசிப்பாங்க? ஐயா நாங்கள் எல்லாம் காத்திருந்து பார்த்தோம், வரவே இல்லை. எப்போ வருவோன்னு சொல்லலை. நீ காத்திருக்கணும். எப்போ வருவான்னு சொல்ல முடியாது. நான் பறந்து ஏறிப்பிருக்கேன். இது ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம். மருத்துவம் வருவார். இதுக்காக விசுவாச காணம் வருகிற வேளையில் விசுவாசம் உள்ளவன் பதறான். ஒரு விசுவாசி ஆனால் எப்படி தெரியும்? வருகிற தெரியும். இயேசு பகிர்கிறவர்கள் தெரியும். நல்லா கவனிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2-6 இரவில் திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம். தெளிந்தவர்களாக இருக்கணும். ராத்திரியில் எப்போ அவர் வர? இயேசு வர நேரம் எப்போ? திருவர நேரம் எப்போ? நல்லா கவனிக்கணும். படித்த நாள் மூளை வராது. பரீட்சையில்
வகுப்பில் மார்க் வாங்கினாலும் மூளை வராது. அது மார்க் போட்டு வந்தாலும் போயிடுவான். டீச்சரோ வாத்தியாரோ அதோட வேலை முடிஞ்சது. மார்க்கு நம்ம வேலை மதிக்காது, ஊரில் வேலை பரவி மதிக்காது, கத்த மதிப்பு. மார்க்கில் நம்மளோட விசுவாசத்தை பார்த்துட்டு விழித்திருக்கணும். ஐயா வருவான்னு சொன்னீங்க, வரலையே, நம்மளுக்கு விசுவாசம் இருக்கா? இல்லை. 10 மணி ஆகிட்டேன், நான் போகிறேன் ஐயா சொல்லுவோம். அப்போ வருவாரா வர மாட்டாரா? அந்த அவசரம் வாசிக்கணும். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32 முதல் 40 முடிய வாசிக்கணும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுவதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்து இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிடா ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். நினையாத நேரத்தில் இந்த மனுஷகுமாரன் இதை இயேசு திரும்ப வருக போகிறார். இப்போ அதான் ஆயத்தமாக இருக்கணும், எப்போதும் விழித்து இருக்கணும். விழித்திருக்கணும், முடிச்சு 2 கண்ணையும் திறந்து வச்சிருக்கணும்ல, யாராக இருக்கணும், வசனம் கேட்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும், அதை அனுசரிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். என்ன சொன்னாலும் விளங்கலை என்ன அர்த்தம்? அதுக்கு ஒன்றும் தெரியல, மறுபடியும் பிறக்கலை. வசனம் உள்ள கிரியை செய்ய வேண்டுமானால் மறுபடியும் பிறக்கணும். நிற்கதும் போல மறுபடியும் பிறந்தால்தான் தேவ வசனம் விளங்க. அந்த வசனத்தை என்ன சொல்லியிருக்கு? மனுஷகுமாரன் வருவார். எப்போ? நினையாத நேரத்தில். அப்போ கல்யாண மாப்பிள்ளை எப்போ வருவார்? என்னுடைய பாஸ்டருக்கு இருக்கார், அவர் பேர் டீச் உமன், பெரிய பிதோஸ் லீடர். அவர் மனைவி பேர் ஏழ ஆரம்பிக்கும். என்ன பேர் தெரியுமா? விசுவாச வீரர். அவ்வளோ. இவருக்கு கல்யாணம் வச்சிருக்கு. எத்தனை மணிக்கு கல்யாணம்? 10 மணிக்குயா? என்னைக்கு? ஒரு தேதி கொடுத்தாச்சு. சரி, 5 மணிக்கு நான் கரெக்டாக வந்துடுவேன், நீங்கள் எல்லாம் காத்து இருக்கணும். சரி, கல்யாணத்துக்கு வந்துட்டார். பெண் வீட்டில் மாப்பிள்ளை வரல. யார் வர? மாப்பிள்ளை தான் இருக்காரா? பெண் ஆயத்தம் போய் வரல. சமயந்தாயி சொல்கிறாங்க, இன்னும் பெண்ணை காணலையா? இன்னும் 5 நிமிஷமாக பாருங்க ஐயா, எப்படி வந்துடும், என்ன தாமதமும் தெரியாது, எப்படி வந்துடும். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் பார்ப்பேன், இல்லைன்னா நான் போயிடுவேன். யார்?
மணவாளனாகிய பாஸ்டர். அவர் அங்கே இவருக்கு பாஸ்டராக போகிறார். அந்த பாஸ்டர் அவரோட கல்யாணத்துக்கு மணவாட்டி வரணும். மணவாட்டிலாம் பார்த்தாச்சு. வரதுக்கு பிந்து மணி 10:30 ஆயிடுச்சு. சரி நான் போய்க்கொள்ளலாம் போயிட்டார். அந்த நேரத்தில் மணவாட்டியில் வந்தாச்சு. மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டால் மாப்பிள்ளை இருக்கிறா? மாப்பிள்ளை அப்பவே போயாச்சு. அவர் கல்யாணத்தில் நடந்தது விஷயம். மாப்பிள்ளை அதை பார்த்து போயிட்டார். வீட்டில் போனார், ட்ரெஸ் எல்லாம் கலத்தினார். அவர் விவசாயி உங்களுக்கு சாப்பிட்டுட்டு அது தொண்டு உடுத்திட்டு விவசாயம் பண்ண போயிட்டார். அங்கே போய்ட்டு மம்பட்டி எடுத்து கொத்துறார். ஐயா எங்கே வந்து கொஞ்சம் சற்று தாமதமாயிடுச்சு, செமிக்கணும், மன்னிக்கணும், கொஞ்சம் வேகமாக வரணும், கல்யாணத்தில் எல்லோரும் காத்திருக்காங்க, சமயம் ஆயிட்டு, கல்யாணம் முடிஞ்சு போச்சு, வேற மாப்பிள்ளை நீங்கள் பார்த்துருங்க சொல்லிட்டு. அவர் கராரான ஆள். அவர் பேர் டீச் உம்மன். மலையாளம் தெரியும், பைபிள் நல்ல ஆழமாக தெரியும். கரெக்டாக படிப்பார், திருடுப்பார். இது இந்த மாப்பிள்ளைக்கு எப்படி பெண் எப்படி கொடுக்க? பெண்ணையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. சமைக்கணும், கண்டிப்பாட்டு விவாகலிக்கு வரணும், விவாதத்து வரணும். எங்கள் பெண்ணை கெஞ்சதை பார்த்துட்டு சரின்னு வந்தார். நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்ன செய்றீங்க? இத்தனை டைம் கல்யாணம் கேட்டேன், அத்தனை டைம் சொன்னீங்க, இப்போ அந்த டயத்தில் தாண்டி எவ்வளோ நேரம் ஆயிட்டு? அதான் மாப்பிள்ளை வராரு, மாப்பிள்ளை வர மாட்டு வண்டியில், பெண்ணு வரலா பொட்டு வண்டியில், ஒரு பாட்டு உண்டு. சரி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அவர் ஐயா வசன பிரகாரம் இதெல்லாம் செய்யலாம். வசன புறம்பாக நடந்தால் நான் சம்மதிக்கல. நான் பாஸ்டர்கிட்ட சொல்கிறேன், அது சம்மதிக்காட்டான். ஒரு மட்டும் கல்யாணம் பிடிச்சது. அது நடந்த கல்யாணத்தில் கதை எனக்கு சொல்கிறேன். இந்த அம்மா இவர் ஸ்டடி மூலம் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டார். உலகமெங்கும் அவருடைய விசுவாசிகள் உண்டு. என்னுடைய பிரசங்கம் உலகம் முழுவதும் போகும். அதில் நிறைய பேர்கள் கமெண்ட் செய்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்ம வாயிலிருந்து புறப்படணும். கர்த்தர் எதிர்பார்க்குறாரு, அவருடைய ராஜ்யத்தை நம்ம கையில் கொடுக்க போகிறார், அவருடைய ஆளுகை பரவ நம்ம கையில் கொடுக்க போகிறார். இது எல்லா கையில் கொடுக்க முடியாது. கர்த்தர் வருகையை வார்த்தையை விசுவாசிக்கணும். அவர் சொன்ன பொய் சொல்கிறவல்ல, டைம் சொல்லலை, காய்த்தமாக இருக்கணும். நினையாத நேரத்தில் வருவேன்கிறார். இப்போ நினையாத நேரத்தில் வந்தார், ஆனால் ஆயத்தமாக இருக்கணும். ஈசு வந்தார். இதே போல் இந்த கல்யாணம் பெண்ணும் வந்துட்டு அவர் சொன்ன டைம்லாம் முடிஞ்சு போச்சு. கல்யாணத்தை முடிச்சாங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2 முதல் 6 வசனம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே,
அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். இயேசு வருகிற வேளையில் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். அவருடைய ஆளுகை நமக்கு தரணும். அவரோடு சேர்ந்து நாம் ஆளுகை செய்யணும். அப்போ எப்படி இருக்கணும்? நமக்கு பகல் பொழுதாக தான் இருக்கணும், தவிர தூங்கிட்டு இருக்கக்கூடாது. நினையாத நேரத்தில் தான் இயேசு வருவார். எவ்வளோ நேரம் காத்திருந்தேன், எனக்கு தூக்கம் வந்துட்டு தூங்கிட்டேன் சொன்னால் கெட்டித்தன்மை இல்லை. அதுக்கு என்ன சொல்கிறாரு? நீங்கள் விழித்திருக்கணும். விழித்திருந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிக்கணும். அங்கிருந்து ஆளுகை அதிகாரத்தை வாங்கி ஒவ்வொரு ராஜ்யத்தை ஆளணும். உள்ளே போக முடியல. வர நேரம் தவறிச்சு. காத்திருந்து பார்த்தாங்க. வரியில் என்ன தாமதம் பண்ணார், கண்டிப்பாக வருவார். இங்கே போட்டிருக்கு, கண்டிப்பாக வருவேன் என்கிறார். இவ்வளவு தூரம் நம்ம நீடி பொறுமை பார்த்துட்டு அவர் வரிக்காக நம்ம ஆயத்தமாக இருக்க பார்த்துட்டு கர்த்தர் வரும்போது அவர் கிருகி தகுந்த பலனை கொடுப்பார். அதனால் நீ என்ன இடத்த ஆளணும் கர்த்தமாக சொல்கிறார். இந்த ஆளுகை பவர் தினம் கிடைக்கணும், பவர் கிடைக்கணும். எப்போ கிடைக்கும்? யார் சொல்லலாம்? தெரியாதா? என்ன போட்டிருக்காங்க? என்ன சொன்னிருக்கேன்? கல்யாணத்துலேருந்து திருப்பி வருவார். நீங்கள் உள்ள போய் அவரோட ராஜ்யத்தை நீங்கள் வாங்கணும். அவருடைய கிருபைகளை வாங்கி நீங்கள் ஆளணும். நல்லா கவனிக்கணும். ஒரு ட்ரிப்பு கர்த்தர் விசுவாசம் கொடுக்க ஒருவே இழப்பான். 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு கொடுக்க மாட்டார். ஒரு விஷயம் ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்தில் நம் நிலைச்சிருக்கணும். 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு ஆடல, சடையில் காமாங்க போல இதில் நிலைச்சி இருக்கணும். ஒரு விஷயம் ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசம். இயேசு வருகிற வேளையில் விசுவாசிகளை நாம் எப்படி இருக்கணும்? விழித்து இருக்கணும். என்ன ஜாக்கிரதையாக இருக்கலாம். தூக்க வரியில் இருக்கக்கூடாது. என்ன வரியில் இருக்கக்கூடாது? தூக்க வரியில் இருக்கக்கூடாது. கிறங்கி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இன்னும் டைம் வரான்னு தெரியாது. விழிச்சிருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே போல் கர்த்தர் வருகைக்காய் காத்திருக்கிறோம். யாருக்காக? காத்திருக்காதவங்களுக்கு என்ன வரும்? தாய்க்கு சும்மா இருக்கேன், தனக்கும் அப்படியெல்லாம் படிக்க வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு விசுவாசம் இல்லை. ஆனால் படிச்சிருக்கேன், என்ன படிச்சிருக்க தெரியாது. ஆனால் மறந்து போச்சு. ரொம்ப வேதனையாக இருக்கும். வருகிற வேளையில் தூக்க வரியில் இருக்கு. அவருக்கு கோபம் ரொம்ப வராதா? 2 ஆட்டுகள் ஒரு ஆள் முடிச்ச மாதிரி முடிக்க. தூக்க வரியில் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக முடிச்சு பார்க்கணும், பிடித்திருக்கணும். தீர்த்து 2:13 நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி
நமக்கு போதிக்கிறது. கர்த்தர் வார்த்தை எதற்கு போதிக்கிறது? மகிமையோடு வரப்போகிறார். கர்த்தர் எப்படி வர்றாரு? மகிமை பொருந்தவராக வரப்போகிறார். இதுக்கு விழிச்சிருக்கணும். தூங்கிட்டு வந்து தெரியாது, இந்த மகிமை கண்ணுக்கு தெரியாது. கர்த்தர் வரப்போகிறார். பிதா அவரை திருப்பி பார்த்தினார். கல்லறைய இயேசு வீட்டிலுகிறார். பிரசன்னம் மகிமை பிரசன்னம் இயேசு எழுப்பிட்டார். இயேசு பிதா திருப்பி பார்த்த உடனே பிதாவாயினுடைய மகிமை இயேசு மேல் பட்டுட்டார். இது மகதலேன மரியாள் அவர் போய் கெட்டி பிடிச்சார். அவளும் பிரகாசிக்கப்பட்டார். யாரு? மகதலேன மரியாள். யூத ஸ்திரீ அல்ல, பிரஜாதி ஸ்திரீ. இவளும் பிரகாசிக்கப்பட்டார். இதே போல நாம் பிரகாசிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமானால், தூக்க வரியில் இல்லாமல் மலர்ச்சி அடைய வேண்டுமானால், எவ்வளவு தூரம் கர்த்தரோட வார்த்தைக்கு அலர்ட்டாக இருக்கணும். வார்த்தை உள்ளத்தில் போட்ட எப்படி இருக்கும்? கர்த்தர் வார்த்தை உள்ளத்தில் தொடராரு. நம்ம உள்ள எப்படி வரணும்? உள்ளம் ஏதோ தொட்டமாக இருக்கும், சூடாக இருக்கும். கர்த்தர் வார்த்தை உள்ள வந்தார், அப்போ வாங்க சந்தோஷம் வரும். இருதயம் கொழுந்து விட்டு கர்த்தர் வார்த்தை உள்ளத்தில் வரும்போது இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சால் என்ன நடக்கும்? தீப்பிடிச்சிட்டான், தீ தூரப்பட்டு வேண்டியான். அதுதான் இருதயம் கொழுந்து விட்டு எறியணும். அந்த இதயத்தை என்ன செய்ய? பேட்டரியில் பிடிச்சிடும். கர்த்தரோட வார்த்தை உள்ளத்தில் ரொம்ப சந்தோஷம் இருக்கும். பிறகு கிரகிக்கும் போது பவர் ஏறும். எனக்கு அனுபவம் தான். பவர் ஏறும், சூடு ஏறும். இது மேலே கை வச்சோம்னா சுட்டு எந்த வியாதிக்கு போனோமோ. ஜாக்கிரதையாக இருக்கும்போது தான் இந்த அனுபவம் உண்டாகும். எப்போ ஜாக்கிரதையாக இருந்த வசனத்தை கேட்கும்போது தான் இந்த அனுபவம் உண்டாகும். வசனம் கேட்கணுங்கிற தாற்பயம் இல்லைன்னா சோகமாகணும். இந்த தாற்பயம் இந்த பிரயோஜனம் இல்லை. வசனத்தை கேட்கும்போது தான் கற்று கிரகிச்சு. சும்மா கத்தினாலும் தூங்கணும் இல்லை. நம்ம அறிவு ஒன்றுக்காகாது. லூக்காஸ் 12:35 உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். இயேசு வருகிற வேளையில் மனதின் அறை எப்படி இருக்கணும்? நல்ல அறையை கட்டிக்கணும். மனது கட்டப்பட்டிருக்கணும். அங்கேயும் மனசை செலுத்தக்கூடாது. பைபிள் வசனத்துக்கு போகாது, தூக்க வரியில் தான். இப்படி இருந்து வசனம் கேட்கல பிரயோஜனம் இல்லை. இது அறியாமல் இருப்பது நல்லது. சூரியன் கொடுக்க ஆளுக்கு விளங்குமா? அவருக்கு எரிச்சலாக இருக்கும். எப்படிப்பட்ட நிலைமை இருக்க ஆளுக்கு பரவாயில்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அறை கட்டப்பட்டுதான் இருக்கலாம். கட்டப்பட்டால் ஓட முடியும், விசுவாசத்தில் ஓட முடியும், பாய்ந்து போக முடியும். கர்த்தரோட வார்த்தை நமக்கு எப்படி தங்கும்? எப்படி தங்கும்? அறை கட்டப்பட்டிருந்தா தான் கர்த்தரோட வார்த்தை தங்கும். உங்களை மறந்து சொல்கிறோம். அவர் இது வார்த்தை மறந்தாங்க. அந்த சொல்கிற வசனத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சாருன்னா
வியாதி போயிடும். கரெக்டாக இவர் இல்லை, இவருக்கு அவன் கரெக்டாக கேட்டிருக்கான், அவருக்கு இல்லைங்க. 1 Corinthians 4:1 இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். ரகசியங்களை அறிகிற உக்கரக்காரன். கர்த்தரை வார்த்தை எல்லாம் ரகசியமா இருக்கும். உக்கரக்காரனா இருக்கும். இவன் விளங்காது. அவர் இன்னும் நம்ம புரியல ஐயா இன்னும் சொல்லிட்டு போங்க. விசுவாசம் வராது. கர்த்தரை வார்த்தை ஒரு உள்ளத்தில் எரியிற பந்தமா போகும். ஒருவருக்கு விளங்காது. அது என்ன? ஏன் ஒருவனுக்கு விளங்க மாட்டேங்குது? ஒருவருக்கு எரிகிற நெருப்பா இருக்கு. கர்த்தர் வருகையில் தப்ப முடியாது. அந்த வருகையில் உள்ள ராஜ்யத்திலிருந்து பிரதிபலன் வாங்கணும். நீ போய் இந்த இதை பார்க்கணும் சொன்னோமானால் போக்கு தயாராக இருக்கலாம். அதுவரை காத்து இருக்கணும். தூக்க பறியில் இருக்கக்கூடாது. ஆட்கள்லாம் எப்படி இருப்பாங்க? இயேசு வருகிற வேளையில் கல்யாண வீட்டுக்குள்ளே இருக்க நிலைமையில் இருக்கணும். ஐயா மாப்பிள்ளை வரல, பெண்ணு வரல, கல்யாணத்து பொண்ணு அப்படின்னா கடையில் ஐயா நான் சொன்னால் மாப்பிள்ளை வந்துடுவார். பெண்ணு வந்துட்டு மணவாட்டியோட இருப்பவன் மணவாள மணவாளம் இருக்கிற இடத்துல அங்கே மணவாட்டி இருப்பார். அங்கே அங்கே கல்யாணம் நடக்கும். கல்யாணம் வந்தால் இவங்களுக்கு இந்த விவசாயிக்கு கல்யாணம் வந்தது. இவரை மாப்பிள்ளை. இவர் அமெரிக்காவில் எத்தனையோ ட்ரிப் போயிட்டு வந்திருக்கார். உலமலையத்துக்கு எத்தனையோ ட்ரிப் போயிட்டு வந்திருக்கார். மரணம் தான் தெரியும். எல்லா இடம் போயிட்டு வந்திருக்கார். காரணம் அந்த பைபிள் நாலேஜ் ஆவியானவர்களை கொண்டு போகிறார். இவர் சொல்ல தீர்க்க கரெக்டாக இருக்கு. 1 Corinthians 4:1 இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். கிறிஸ்துவின் ஊழியக்காரனா இருக்கணும். அவருக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நமக்கு வேண்டியது உலக அன்பு இல்லை, உலக ஆசைப்பாசம் இல்லை. எனக்கு அதான் உலக ஆசைப்பாசத்துக்கு நான் வர்றேன். ஆவிக்குரிய ஆசைப்பாசத்தை வர்றேன். கிறிஸ்துவின் ஊழியக்காரன், ரகசியங்களை உக்கிரக்காரன். அவனுக்கு என்ன அர்த்தம் பாருங்க. 1 Corinthians 3:12-14 ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். கட்டினது வெந்து போகக்கூடாது. கட்டிடம் ஒரு ஆள் மனசில் தங்கின வார்த்தையா இருக்கணும். அது வெந்து போகும், சாம்பல போயிடும். காரணம் என்ன? வசனம் உள்ள போனா வேகக்கூடாது, கிரியை செய்யக்கூடிய உள்ளத்தில் போனா வெந்து போகக்கூடாது. அப்படி இருந்தால் தான் கேட்ட வியாதி திரும்ப வரும், சோமான வியாதி திரும்ப வரும். குமாரன் விடுதலாக்கினால் மெய்யாகவே விடுதலாப்பீர்கள். கர்த்தர் விடுதலை கொடுக்க லேசான காரியம்.
உமக்கு சித்தமானால் என்னை விடுதலையாக்குமாறு ஆகும் என்று ஒரு பிச்சைக்காரன் அவர்கள் கேட்டு சொன்னான். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக குஷ்ட வியாதி பிடிச்சு சொன்னால் குளத்தை குடித்தான், சுகமாயிட்டு. நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொரு இதயத்திலும் வெந்து போகக்கூடாது. அப்போ வார்த்தை வெந்த போக காரணம் என்ன? இதயத்தில் வெந்து போச்சு காரணம் என்ன? உலக கவலை. அவர் எப்படி சொல்லிட்டாரா, இப்படி சொல்லிட்டாரா, நான் அப்படி இல்லையா, இவ்வளோ இதயத்தை கத்த பார்த்துலாம் கொடுக்குறாரு. நாளான வெளிப்படுத்தும், அக்கினியான சோதிக்கும். எது சோதிக்குது? இந்த அக்கினியிலே மிந்து போற. இதே போல பரிசுத்த ஆவியானவர் அக்கினியா நம்ம சோதிப்பார். கேட்ட வசனம் ஆய்ப்புறா, நீ கேட்குறியா, அது ஆய்ப்புறா உனக்கு விளங்குதா, இல்லாட்ட வெந்து போ, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நாம் வெந்து போகக்கூடாது, நம்மளோட விசுவாசம் வெந்து போகக்கூடாது, நம்மளோட வியாதி வந்து போகக்கூடாது, கத்த சுகமாக்கணும். அதான் ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். 1 யோவான் 2:22. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவரில் நிலைத்திருக்கிறோம், கேட்டு வருஷத்தில் நிலைத்து நிற்கிறோம். இந்த வார்த்தை விடக்கூடாது, கற்ற வார்த்தையில் விடக்கூடாது. இந்த வார்த்தையை விட்டால் இதயத்திலிருந்த மட்டும் வெந்து நல்லா திங்க் பண்ணி உள்ள ஏற்றணும், ஆவில் ஏற்றணும், ஏற்ற வெந்து போகாது. 1 Corinthians 3:12-14. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். உனக்கு பிரதிபலம் உண்டு. எப்போ கட்டினது வெந்து போகலாம், மரம் ஆகணும், இல்லாட்டி வீணாயிரும். ஒரு விசுவாசி மனதில் கர்த்தர் வார்த்தை அனுப்புவார். இது வெந்து போகாமல் இருக்கணும், அவனுக்கு உள்ளத்தை தங்கி இருக்கணும். ஏசாயா புத்தகம் 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் இயேசு இந்த காணிக்கையை நம்ம ஜெபத்து கேட்டால்தான் குணமாக்கல் நடக்கும். எப்போ குணமாக்கல் நடக்கும்? நம்ம சொல்ற கருத்தை அவர் அங்கீகரிக்கணும், இருந்தால் தான் குணமாக்கலாம். கர்த்தருடைய வருகை மட்டும் காத்திருக்கணும். கேட்டு வசனத்தை அனுப்புகிற வசனம் வெந்து போகக்கூடாது, உள்ளத்தில் அவர் அனுப்பணும், அப்படியே பக்குவப்படுத்தணும். அது வெந்து போகக்கூடாது. கந்து வெந்து போகாமல் போனால் இது சோறா மாறும், அவங்க ஆகாரமும் மாறும். கேட்டு வசனமான நாளாக வழங்கப்படும். ஒரு அக்கிரியா மாற்ற வைக்கலாம். கத்த வருகையில் அவர் ராஜபத கிரியையில் பெற்று அவர் கையிலிருந்து அதிகாரம் வாங்கிட்டு ஆளுகை செய்கிறார். கத்த வருகிற வேளையில் அவர் கையிலிருந்து அதிகாரம் வாங்கணும், தாக்கோல் கொடுப்பார், திறகோர். அப்படி நான் வாங்கியிருக்கேன். வாங்குகிற அனுபவம் வேணும், இருந்தால் தான் வியாதி குணமாகும். ஒரு ஆள் மேலே கை வச்சு குணமாகணும்.
கிருபை பண்ணே பாசலாம் பரப்போம். கத்துற வார்த்தை கேட்டால் கிருபாவரங்களே கற்று கொடுக்குறார். வியாதி குணமாக்கக்கூடிய வரத்தை கொடுக்குறார். இதில் பவர் உண்டு வார்த்தையில். இந்த வார்த்தையின் அனுபவம் நமக்கு கிடைக்கணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாகணும். ஒன்றுங்களாம் போனோம்னா என்ன அர்த்தம்? அதல்ல. சரி, ஜெயிப்போம்.